மாதிரி குத்த ஆரம்பிக்குதான். ஸ்மரதா பிரிதிவின்யஸ்ய விந்தம் தண்டக கண்டகைஹி ஸ்வபாத பல்லவம் ராம ஆத்மஜோதிரகாததா சொல்றார். பகவான் என்ன பண்றார், ராமச்சந்திரன் தண்டகாரத்தில் நடக்கும்போது அங்க முள்ளு குத்துனதான். அங்க குத்துன முள்ளு இப்ப இங்க ரிஷிகளுக்கெல்லாம் மனசுல குத்துற மாதிரி தோணுதான். ஏன்னா பகவான் என்ன பண்ணார், இப்ப இந்த நம்முடைய இதயத்தை அந்த ரிஷிகள் என்ன நினைக்கிறாங்க, தம்முடைய இதயங்களையே முள்ளு நினைக்கிறாங்க. சோ பகவான் என்ன பண்ணார், எங்களுடைய முள்ளு போன்ற எங்களுடைய இதயத்துல பகவான் காலை வச்சு என்ன பண்றார், அவரும் வைகுண்டலோகம் போய் சேர்ந்துட்டார் சொல்லி சொல்றார். உண்மையில எங்க பார்த்தோம் அப்படின்னா பகவான புகழ்ற மாதிரி இருக்கு. தண்டகாரண்யத்துல பகவான் முள் நடந்தார் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. சோ அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்றார், எங்களுடைய இதயம் அப்படின்ற முள்ளுல என்ன பண்றார், காலை வச்சு அவர் போய் சேர்ந்துட்டார், அவருடைய ஸ்வஸ்தானத்துக்கு வைகுண்டலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால பகவானுடைய அந்த பாதங்கள் எவ்வளவு வலிச்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்தாலும் பகவான் கருணை வாய்ந்தவர். அவங்க என்ன பண்றாரு, எங்களுடைய இதயம் முள்ளு மாதிரி இருந்தாலும் என்ன பண்றாரு, பகவான் நம்முடைய முள்ளு போன்ற இதயத்தில் நடந்து போனார் அப்படிங்கிற விஷயத்தினால பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுவதாக தோன்றும். சோ இத வியாஜ ஸ்துதி அப்படின்னு சொல்றது உண்டு. வியாஜம் அப்படின்னா, வியாஜம்னா ஒரு காரணம். வியாஜ ஸ்துதி அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெளியில பார்க்கும்போது புகழ்ற மாதிரி இருக்கும், உண்மையில திட்டுற மாதிரி இருக்கும். அது போல நீங்க என்ன நினைக்கிறாங்க, ரிஷிகள்லாம் நினைக்கிறாங்க, ஹே ராமா, எங்களுடைய இதயம் அந்த முள்ளு மாதிரி நினைச்சிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டியா, எங்களை விட்டுட்டு நீ வைகுண்டலோகம் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பார்க்கும்போது புகழ்ற மாதிரி இருக்கும். உண்மையில அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ராமர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரிவாற்றாமையினால ராமரை கொஞ்சம் திட்டுற மாதிரி கூட இருக்கு, ராமர் மேல கொஞ்சம் கோவிச்சுக்கிற மாதிரி கூட இருக்கு. சோ வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா ராமரை புகழ்ற மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தோம் அப்படின்னு அர்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு காதல் நினைச்சு ஏங்குற மாதிரி இருக்கு, எங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நினைச்சு ஏங்குற மாதிரி அந்த ரிஷிகள் எல்லாம் பேசக்கூடியதா சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். ஏன்னா இவர்